ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா, வீட்டுகளில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விலக்கவும் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள், அதாவது தடைகள், அதையெல்லாமே விலக்கக்கூடிய ஒரு சிவனுடைய மந்திரம் தான் நாம பார்க்க போறோம். இது சிவபகவானுடைய ருத்ர பாவத்தில் உள்ள மந்திரம் தான். அதாவது அகோர ரூபத்தில் உள்ள மந்திரம்னே நமக்கு சொல்லிக்கலாம். அப்ப இந்த மந்திரம் நம்ம ஜெபம் பண்ணி வர்றதுனால வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகிவிடும். அதே மாதிரி இந்த பேய், பிசாசு, ஏவல் அந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாமே மாறி நிற்கும். அப்போ இந்த தடைகளை மாற்றி நிறுத்தறதுக்கு வேண்டிதான் இந்த மந்திரம் நம்ம ஜெபம் பண்ணி வர்றது. அதே மாதிரி ஆபத்துகள் நமக்கு வருது இல்லைன்னா, ஆபத்துகள் நெருங்குது, நமக்கு ஒருபாடு கஷ்டங்களை கொடுக்குது வாழ்க்கையில, எங்க போனாலும் நமக்கு வெற்றியே கிடைக்கிறது இல்லை, எல்லாமே தடையா போகுது, அப்போ பயம் வருது, அந்த மாதிரி எல்லாம் வரும்போது இந்த மந்திரத்தை நமக்கு கண்டிப்பா ஜெபம் பண்ணி வரலாம். இந்த மந்திரத்தை நீங்க ஒருபாடு தடவையெல்லாம் நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம். உங்க வீட்டுல நல்ல தீய சக்தி இருக்குது, இல்லைன்னா தூங்க முடியறது இல்லை, கெட்ட கனவுகள் வருது, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குதுன்னா இந்த மந்திரத்தை நீங்க 108 தரம் ஜெபம் பண்ணுங்க. அப்படி வேற பிரச்சனை எல்லாம் இல்லை, நமக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, ருத்ர சிவனுடைய அனுகிரகம் மட்டும் நமக்கு வேணும்னு இருந்தா இந்த மந்திரத்தை நீங்க வெறும் 9 தடவை நீங்க ஜெபம் பண்ணி அந்த விபூதியை போட்டீங்கன்னா போதும். இது எப்படி ஜெபம் பண்ணணும்னா, காலையில குளிச்சு முடிச்சு உடம்பு அதே மாதிரி மனசு சுத்தமா வச்சு நீங்க ஒரு விளக்கு, உங்க பூஜா ரூமில் ஒரு விளக்கு போட்டு ஒரு ஊதுபத்தி கற்பூரம் நீங்க காணிச்சு இந்த மந்திரத்தை 9 தடவை ஜெபம் பண்ணணும். ஒருபாடு பிரச்சனை உள்ளவங்க 108 தடவை ஜெபம் பண்ணுங்க. அந்த திருநீரை நீங்க கையில எடுத்துட்டு வேணும் ஜெபம் பண்றது. அது முடிஞ்ச அந்த திருநீரை நீங்க பூசிட்டு வெளியில போகலாம். உங்களுக்கு எந்த ஆபத்துமே வராது. அந்த சிவபகவானுடைய ஒரு கவசம் உங்களை கண்டிப்பாக காப்பாத்துங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணும். இந்த ருத்ர மந்திரங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. சிவனுடைய கோபபாவம் இல்லைன்னா கொஞ்சம் பயம் ஜனிப்பிக்கிற ரூபம், இதெல்லாமே ருத்ர பாவம் தான் நம்ம சொல்றது. அப்ப இந்த பாவத்தை நீங்க ஜெபம் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு திருஷ்டி அதன்னு உங்களை அண்டாது. அந்த திருநீர் நம்ம நெற்றியில இருக்கணும் ஜெபம் பண்ணிட்டு. அப்ப இந்த மந்திரம் இதுதாங்க. ஓம் சதாசிவாய வித்மஹி ஜடாதராய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாது. மந்திரம் ஒரு தடவை கூட சொல்லித்தரேன். ஓம் சதாசிவாய வித்மஹே ஜடாதராய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாது. இந்த மந்திரம் மட்டும் போதும் உங்களுக்கு, வேற மந்திரம் ஒன்றும் வேண்டாம். ஆபத்து மாறுறக்கும் வீட்டுல தீய சக்திகள் இருக்குதுனால இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சிலவங்களுக்கு இந்த செய்வன ஏவல் அந்த மாதிரி உள்ள பிரச்சனை எல்லாம் இருக்கும். அந்த பிரச்சனைகள் வந்தாலே அவங்களுக்கு கோவிலுக்கு போகவும் முடியாது, பின்ன அதை மாற்றக்கும் முடியாது. கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க, ஆனா தடையா வந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம கோயில்ல கூட நிறைய ஆளுக்கு போன் பண்ணிட்டு சாமியை கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறோம், ஆனா தடையா இருக்குது நல்லா சொல்லுவாங்க. அப்ப நம்ம அவங்களுடைய பேருன்னு ஆளுக்கும் இங்க வச்சு பூஜையில எல்லாம் வச்சு பண்ணியாச்சுன்னா அவங்க சீக்கிரமா நம்ம கோயிலுக்கு வருவாங்க. அந்த தடைகள் எல்லாம் மாறி அவங்க வருவாங்க. அப்ப அந்த மாதிரி தடைகள் கோயிலுக்கு போக முடியாது எல்லாம் வர தடைகளை எல்லாம் மாத்துறதுக்கும் ஆபத்துகளை மாத்துறதுக்கும் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணி வரலாம். கண்டிப்பா செய்யுங்க, கண்டிப்பா வெற்றியை கிடைக்கும். உங்களுக்கு நம்பி செய்யுங்க. உண்மையான நம்பிக்கை தான் மந்திரத்தோட விஜயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிப்புல நாம பார்ப்போம் நண்பர்களே. வணக்கம்.